ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் PK12 தான். எஸ், நிறையா இருக்குது விஷயம் பேசுறதுக்கு. ரைட், இப்போ என்ன பேச போகிறது சொல்லிடு அப்படிங்கிறீங்களா? எஸ், ஆஷும் மாலிக் தெரிஞ்சிருக்கவங்க எல்லாருக்கும். டபங் டெல்லியோட கேப்டன் அண்ட் வெரி குட் பிளேயர். அவரை பற்றி அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு, அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஹிந்தியில் தான் பேசியிருந்தார், அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். ஒரு 15-20 நாள் முன்னாடி ஷாதுலுவும் கொடுத்துருந்தாரு, அதை பற்றியும் வீடியோ போட்டிருக்காரு, 2 பார்ட்டாக, பார்ட் 1 and 2ன்னு. இப்போ ஆஷும் மாலிக்கு அது பெரிய இன்டர்வியூ இதுவா. ஸோ பார்ட் 1 போடுறேன். இப்போது பிடிச்சிருந்து நீங்கள் ஓகே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பார்ட் 2 போடுறேன். இல்லைன்னா உங்களுக்கு பிடிக்கல, போர் அடிக்குது, நான் அறுக்கிறேன்னு அர்த்தம், பார்ட் 2 போட மாட்டேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களை ரிக்வஸ்ட்டை பொறுத்து பார்ட் 2 பற்றி பேசுகிறேன். ஆனால் இந்த மாதிரி இன்டர்வியூலாம் கேட்கணும் கண்டிப்பாக. இவங்களாம் வாழ்க்கையில் எவ்வளோ அடிப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தோடனே போய் ஸ்டார்டம் வந்துடல. ஏன்னா எடுத்தோடனே நான் வந்து IPL தான் விளையாடுவேன், இந்தியாவுக்கு தான் விளையாடுவேன் கிரிக்கெட்டு அப்படின்னு பிளேயிங் லெவலில் இருக்குன்ற மாதிரிலாம் நினைக்கிற ஆட்கள் கிடையாது இவங்களாம். ஸோ அதுதான் சொல்கிறேன், உழைப்பு. ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். தெர் இஸ் நோ ஷார்ட்கட் ஃபார் சக்ஸஸ். கடையில் போய் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வாங்கவே முடியாது. ஒரு 5 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்பாங்க. அதெல்லாம் ஆஸ் யூ கோ அலாங் வர்றது. அந்த நேரம் கொண்டு தழும்பாது, தரையிலே இருக்கணும் எப்போதும். நான் தான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் இல்லைன்னா டீம் இல்லை, லீகே இல்லை, அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் வெரி இன்ட்ரெஸ்டிங் இன்டர்வியூ, ரொம்ப நல்லா இருந்தது. ஐ ரியலி என்ஜாய்ட் இட். அதோட சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ நான். ரைட், ஆஷும் மாலிக் டபங் டெல்லி. நவீன் எக்ஸ்பிரஸ் இன்ஜூரி ஆன போது ஒரு கேப்டன்சி கொடுத்தாங்க PKL10ல். அதுக்கப்புறம் நோ லுக்கிங் பேக், பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார். ரைட், கேள்வி கேட்டார். அப்புறம் PKL8ல் டெபு ஆன அண்ட் அப்போ யார் ஒன்று கேப்டன், அதை பற்றி சொல்ல என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டார். சொன்னேன், எஸ், கிருஷ்ணகுமார் ஓடா தான் என்னோடய ஃபஸ்ட்டு கோச்சு. அப்போ என்னோடய கேப்டன் வந்து ஜோகிந்தர் நர்வால். இன்றைக்கி என்னோடய கோச்சு வந்து ஜோகிந்தர் நர்வால் அப்படின்னு சிரிச்சிட்டே சொன்னார். யார் கிட்ட கேப்டன்சியில் விளையாட ஆரம்பித்தார், இப்போ அவரே ஒரு கோச்சாக வந்து இவர் கேப்டன் ஆகிட்டார். பார்த்தீங்களா, ப்ரோக்ரஷனுங்கிறது அதான், ஹார்ட் ஒர்க். ரைட், அப்புறம் கேட்டார் ஆங்கர், அப்புறம் PK8ல் டெபு ஆனால் PKL10லே கேப்டன் ஆகிட்டா 3 வருஷத்தில் இவ்வளோ பெரிய வளர்ச்சியா, இவ்வளோ பெரிய ப்ரோக்ரஷன், அது எப்படி நடந்தது கொஞ்சம் சொல்லுன்னாரு. சார் मैं अपने आप को बहुत लकी मानता हूँ. அதான் நான் என்ன ரொம்ப லக்கியாக நினைக்கிறேன். ஐ எம் வெரி லக்கி. ஏன்னா PKL8ல் வந்தேன், சான்ஸ் கிடச்சிது எனக்கு சீனியர்ஸ் கூடலாம் விளையாடுறதுக்கு. அண்ட் வெரி குட் கோச் எனக்கு கிடச்சாரு. ஃபஸ்ட்டு கிருஷ்ணகுமார் கூட ஆகட்டும். ஃபஸ்ட்டு சீசனே நான் ட்ராஃபி ஜெயிச்சிட்டேன் டபங் டெல்லிக்கு. போத் படியா ஏன்னா போத் படி பார்த்தேன்னார். அது ரொம்ப பெரிய விஷயம், ஃபஸ்ட்டு சீசனே ஜெயிக்கிறது. அது மட்டும் இல்லை, அஜய் தாக்கூர், ஜீவகுமார், சந்தீப் நர்வால், மஞ்சீப் சில்லர், இவங்க கூடலாம் விளையாட உடைய வாய்ப்புகள் எனக்கு கிடச்சிது. இவங்களாம் பெரிய பிளேயர், பிக் பிளேயர்ஸ், ப்ளஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்டார்ஸ், இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸு. நிறைய விஷயங்கள் இவங்ககிட்ட கற்றுக்கிட்டேன். டிசிப்ளின்னா என்ன, ஃபஸ்ட் டைம் பிளேயிங் ப்ரோ கபடி வேறு நான் அப்படிங்கிறாரு. அதனால் எனக்கு ஒன்றுமே தெரியல, கே ஹோகா கே நெய் ஹோகா, அதாவது என்ன நடக்கும்னே தெரியல. பெரிய லீகில் வேறு வந்துட்டேன். அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இவங்க என்கிட்ட ஷேர் பண்ணது எனக்கு அப்பப்போ தட்டி கொடுத்து சொல்லுவாங்க, இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு. அதே மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்குறது, 12 டிஃப்ரெண்ட் வென்யூவில் நான் விளையாண்டது, இதெல்லாம் எனக்கு ஒரு புது லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் புது மாதிரியான என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு. 12 டிஃப்ரெண்ட் கிரவுண்டில் 12 டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஃபேன்ஸை நான் பார்த்ததாகட்டும். ஃபேன் வந்தால் எப்படி பிஹேவ் பண்ணுன்றதை எனக்கு ரொம்ப நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க சீனியர்ஸ் எல்லாம். அது ரொம்ப முக்கியம். PKL8ல் இருந்து இவ்வளோ க்ரோ ஆகிருக்கேன்னா அதுக்கு என்னோடய சீனியர்ஸ்க்கு தேங்க்ஸ், என்னோடய கோச்சு, கேப்டன் எல்லாருக்கும் தேங்க்ஸ்ன்னாரு. PKL9ல் தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சு. நவீனும் இருந்தார், பட் நாங்கள் சீக்கிரமே எலிமினேட் ஆகிட்டோம். PKL10ல் மேரே போய் எக்கின் லகா அப்படின்னாரு. அதான் PKL10ல் என் மேலே நம்பிக்கை வச்சாங்க அவங்க. என்னை FBMல எடுத்தாங்க அதில் ஆப்ஷனில். அண்டு அப்போ என்னோடய கோச் வந்து ராம் மெஹர் சாப் தான். அவரோட கைடன்ஸில் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணேன். அண்ட் 10-15 நாள் இருக்கும்போது தான் அசிஸ்டன்ட் கோச்சாக ஜோகிந்தர் வந்து சேர்ந்தாராம். ஆமாம், ஜோகிந்தர் நாள் டோர்னமெண்ட்டுக்கு 10-15 நாள் முன்னாடி தான் வந்து சேர்ந்தார். எங்களுக்கு பயங்கர விக்ரஸான ட்ரைனிங் கொடுத்தாரு. ஏகப்பட்ட எக்ஸசைஸ்லாம் கொடுத்துருப்பாரு பாருக்கு ட்ரைனிங்கு. 5 கிலோ இழைச்சிட்டேன்ட்டார் டக்குன்னு. எந்த அளவுக்கு ஒரு எக்ஸசைஸு, ஜிம்மு, ஒர்க் அவுட் இருந்ததுன்னா ஜாகிங்லாம் 5 கிலோ குறைச்சிருப்பார் பாருங்க. நம்ம 5 நிமிஷம் வீடியோ பார்க்கவே 1000 யோசிக்கிறாங்க, ஏன் என் டயத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணுறேன். எனக்கு வர கமெண்ட்டை தான் சொல்கிறேன் நான். ஷார்ட்டாக பேசு, எனக்கு நான் எவ்வளோ பிஸி தெரியுமா, 5 நிமிஷம்லாம் பேசாது. அதெல்லாம் பாருங்கள், 5 கிலோ இழைக்கிற அளவுக்கு வருஷக்கணக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் வாழ்க்கையில் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ யங்ஸ்டர்ஸ், உங்களுக்கு நான் மோட்டிவேஷனில் சொல்கிறேன், எந்த விதத்தில் டாலரன்ஸ் வச்சுங்க. நம்பிக்கை வைங்க உங்கள் மேலே. உன்னால் முடியும் தம்பி, என்னால் முடியலன்னா எவனாலையும் முடியாதுங்கிற நம்பிக்கை வேணும். ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகிடக்கூடாது. ஓவர் கான்ஃபிடென்ஸுக்கும் கான்ஃபிடென்ஸுக்கும் ஒரு சின்ன லைன் தான், மெல்லிய கோடு அப்படி சொல்லலாமா. எஸ். ஸோ அதெல்லாம் அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். அண்ட் சொன்னார், அந்த சீசன் ஃபஸ்ட்டு சீசனில் 2 மேட்ச் ஜெயித்தோம், 2 மேட்ச் தோற்றோம். அப்புறம் நவீன் இன்ஜூரி ஆகிட்டார். PKL11ல் என்னை ரீடைன் பண்ணிட்டாங்க, கேப்டன்சி திரும்பி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம், ஒரு கேப்டன் ஆகிறது, இவ்வளோ பெரிய டீமை ரன் பண்ணுறது அப்படின்னாரு. அப்புறம் அடுத்த கேள்வி கேட்டார். அண்ட் உனக்கு 22 வயசு ஆகுது, பாய்ஸ் ஆல்கோனா தும் அப்படின்னா. தான் 22 வயசு தானே ஆகுது உனக்கு.
அப்புறம் எப்படி இவ்வளோ கேப்டன்ஸ்லாம் நீ மேனேஜ் பண்ணுற, டபங் டெல்லின்ற மாதிரி இவ்வளோ பெரிய டீமு, பெரிய பெரிய லெஜெண்டாக விளையாண்ட டீமு எப்படி அசால்ட்டாக பண்ணுற நீ அப்படின்னு கேட்டார். ஆஷும் மாலிக் சொன்னார், நான் லோக்கல் டோர்னமெண்ட்டில் நிறைய கேப்டன்சி பண்ணியிருக்கேன். ஆனால் பிகேஎல் வந்து டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனு, ப்ரோ கபடி அண்ட் ஒன்ஸ் கேப்டன் ஒன் இஸ் எ ரெஸ்பான்சிபிலிட்டி பி பட் ஜாத்தி என்னார். அதான் ஒன்ஸ் நீ கேப்டன் ஆனால் இட் கம்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி கூடயே வரும், அதையும் நம்ம ஹேண்டில் பண்ணோம். அண்ட் நான் வந்து எல்லா பிளேயரையும் மோட்டிவேட்டடாகவே வச்சுருந்தேன், இன்னும் என்கரேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோடய கான்ஃபிடென்ஸை இன்க்ரீஸ் ஆச்சு. மேட்ச் ஆக ஆக என்ஜாய் பண்ண ஆரம்பித்தேன் நம்ம கேம்ஸை. நீங்கள் மேட்ச்சை கேமை என்ஜாய் பண்ணலன்னா சாதிக்கவே முடியாதுன்னார் அவர். அண்ட் ஒரு ஃபன்னாகவே எடுத்துக்கிட்டேன் நான். ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒவ்வொரு விஷயங்கள் கற்றுக் கொடுத்தது அப்படின்னாரு. இன்னொரு கேள்வி கேட்டார், நிறைய பேர் நீ ரொம்ப சீரியஸாக இருக்கிற மாதிரி தெரியுத மேட்டில் கேமராக்கு முன்னாடிலாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லு அப்படின்னு கேட்டார் ஆங்கரு. சொன்னார், ஆஸா குச் नहीं है मैं सबसे ज़्यादा ஃபன்னி ஹூன்னார். அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாரோட ரொம்ப ஜாஸ்தி ஃபன்னியாக நான் தான் பிஹேவ் பண்ணுவேன். ஐ ஹேட் ஃபன், நான் என்ஜாய் எவ்ரி மூமெண்ட் என்ஜாய் பண்ணுவேன். பஸ்ஸில் போகும்போது ஆகட்டும், ப்ராக்டிஸ் போகும்போது, மேட்ச் போகும்போது சாங் போட்டு டான்ஸ்லாம் ஆடுவோன்னார். ஓ டான்ஸ்லாம் ஆடுவேன்? ஆமாம், நீ நல்லா டான்ஸ் நீ கேள்விப்பட்டேன்னு கேட்டார் ஆங்கரு. சொன்னார், ஆமாம் நாங்கள் ஜெயிக்கும் போது நாங்கள் நிறைய டான்ஸ் ஆடுவோம் பஸ்ஸில், அண்டு தோக்கும் போது அமைதியாக உட்காந்துருவோம் அப்படின்னாரு. ஆமாம், நோ டான்ஸ், வருத்தம் தான் போடுவோம் பஸ். அப்புறம் போன சீசன் நிறையா மேட்ச்சு லைனாக ஜெயிச்சுட்டு வந்தோம், அதனால் நிறைய டான்ஸ் ஆடினோம் பஸ்ஸில் அப்படின்னு ஓப்பனாக குழந்த மாதிரி சொல்ல. 22 வயசான ஆள் வேணால் பார்க்க அப்படி இருக்கிறார் அவர், சத்யராஜ் மாதிரி. ஆனால் ஒரு குழந்த மனசு அவருக்கு. அண்ட் திரும்ப அதான் கேட்டார், பீப்புள் ஒன்று ரொம்ப சீரியஸ் பர்சனாகவே நினைக்கிறாங்க, அண்ட் அதை எப்படி உடைக்க போகிற அந்த ஒரு டேக் ஒன்று வந்துடுச்சு இல்லை, இவர் முசுடுப்பா இவர் சீரியஸ் பண்ணுறதார். சிரிச்சுக்கிட்டே சொன்னார், நோ இந்த இன்டர்வியூ பார்ப்பாங்களா எல்லாரும், பார்த்தோன்னா எல்லாருக்கும் தெரியும் நான் ஒன்றும் அவ்வளோ முசுடு அவ்வளோ சீரியஸ் கேரக்டர் கிடையாது, நானும் ஃபன் ஃபீல்டு ஆள் தான், எனக்கும் ஃபன் ரொம்ப பிடிக்குன்றத ஃபேன்ஸுக்கு தெரியும் அப்படின்னாரு. நல்லா இருந்தார். நவீன் எக்ஸ்பிரஸ் பார்க்கும்போது நல்லா ஃபன்னாகவும் ஜாலியாகவும் இருக்கார். அவரை கம்பேர் பண்ணும்போது நீ சீரியஸாக தான் இருக்க, கரெக்டு தானே அப்படின்னு கேட்டார். நை நவீன் मेरे से ज़्यादा சீரியஸ்ன்ட்டார். ஆமாம், நவீன் வந்து என்னோட ஜாஸ்தி சீரியஸு, அவர் கேமராக்கு முன்னாடி ஃபன்னியாக இருக்கிற மாதிரி காமிச்சுப்பாருன்னாரு. ஆமாம், தமாஷா. பட் நான் தான் நிறைய ஃபன் பண்ணுவேன் அண்ட் மோர் ஃபன்னியர் தேன் ஹிம், அவரோட ஜாஸ்தி ஃபன்னி பர்சன் நான் தான். இப்போ கேமராக்கு முன்னாடி எனக்கு காட்ட தெரியாது, அவ்வளோதான். அதுக்கேற்ற மாதிரி யங் பிளேயர்ஸ்லாம் என்கிட்ட தான் வந்து சொல்லுவாங்க. நவீன் குமார் மேலே நிறைய ரெஸ்பெக்ட் இருக்குது யங் பிளேயர்ஸ்க்கு. ஆனால் அதே சமயத்தில் சீனியர் ஒரு பெரிய பிளேயர்ன்ற ஒரு பயம், ஒரு அச்சமும் இருக்குது சின்ன பசங்களுக்குலாம். என்வைபிக்கெலாம் என்கிட்ட வந்து கேட்பாங்க, நவீன்கிட்ட கேட்க முடியாதுல்ல, நீ தயவுசெய்து போய் கோச்சிட்டு எதை சொல்லு, கேப்டன்கிட்ட சொல்லு, மேனேஜ்மெண்ட் எது சொல்லு, இது எங்களுக்கு பண்ணி கொடுக்க சொல்லுன்ற மாதிரிலாம் என்னை வந்து கேட்பாங்க. நானும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்ன ஃபன்னியாக இருக்கிறனால தான் என்கிட்ட வந்து அவ்வளோ கூலாக பிஹேவ் பண்ணுறாங்க பசங்களாம் அப்படின்னாரு. ரைட். அப்புறம் முக்கியமான கேள்வி கேட்டார், நீ நவீன் எக்ஸ்பிரஸ் கூட எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க ரெண்டு பேரும்? சீனியர், யூ ஆர் யங்கர், அவர் ரொம்ப சீனியரு, நீ யங்கரு. ஏஜில் கூட அவ்வளோ வித்தியாசம் இல்லைனாலும் பட் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் உன்னோட ரொம்ப சீனியர் ஆச்சு, அது எப்படி ஹவு டு யூ பேலன்ஸ் அப்படின்னு, அண்ட் எப்படி ரேட் பண்ணிக்கிற யங் பிளேயர் கூட கரெக்டாக சொல்லு அப்படின்னும் போது, எஸ் கரெக்டு, நானும் நவீனும் வந்து சீனியர் ஜூனியர் மாதிரி இல்லை, அவங்களுக்கு தோஸ்தே பஸ், எங்களோட ஷேர் பண்ணிப்போம் எல்லா தாட்டும். நான் நினைக்கிறத அவர்கிட்ட சொல்லுவார், நினைக்கிறத என்கிட்ட சொல்லுவார். நீ சீனியரு நான் ஜூனியருன்ற மாதிரி எண்ணமே எங்களுக்கு கிடையாது. வி போத் ஆர் ஃப்ரெண்ட்ஸ், வி போத் ஆர் பிளேயிங் ஃபார் சேம் டீம் விளாட்றோம் அண்ட் எங்களோட ஒரே கோல் டீமை ஜெயிக்க வைக்கணும். அண்ட் நிறைய பேசுவோம் நாங்கள் அப்படின்னாரு. பேசும்போது தான் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் கிளியர் ஆகும், நிறைய பேசுவோம், அது ரொம்ப முக்கியம் அப்படின்னாரு. அப்புறம் தூக்கத்தை பற்றி கேட்டார், ரொம்ப தூங்குவாமே அப்படின்ட்டுன்னு. எஸ், எனக்கு வந்து நீந்து புரினி யோத்தியன்னாரு. அதான் எனக்கு தூக்கமே பற்ற மாட்டேங்குது, நான் எப்போதுமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஒன்றா தூங்க போயிடுவேன் அப்படின்னாரு. ஆமாம், டெய்லி 2 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணுவாரா, 2 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு 2 வாட்டி தூங்க போயிடுவேன். டே டயத்தில் 4 மணி நேரம் தூங்குவேன்னாரு. ஆமாம், 4 மணி நேரம் தூங்குவேன் நான். கேட்டால் ராத்திரியில் தூங்க மாட்டேன், ராத்திரிலையும் தூங்குவேன், 7 hours தூங்குவேன் ராத்திரில். மேட்ச் இருக்கும்போது காலையில் வீடியோ அனாலிசிஸ் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், மீட்டிங்கில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், குடுன்னு ஓடி வந்து 12:30 மணிக்கெலாம் சாப்பிட்டு படுத்துருவேன். 4 மணி நேரம் தூங்கினா தான் எனக்கு ஃப்ரெஷ், ஒவ்வொரு பாடி ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் பண்ணோம். எனக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம், தூங்கினோன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவேன், எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது எனக்கு, அதனால நான் தூக்கத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் அப்படின்னாரு. அப்புறம் வேறு என்னென்ன பண்ணுவேன், சாப்பாடெலாம் என்ன பண்ணுவேன், சாப்பிட்டு போவியா எப்படின்னுவார். புக்ஸை மென்னே கேள் சக்தா அப்படிம்பாரு. நான் பசியோடு இருக்கும்போது என்னால் கேம் விளையாட முடியாதுன்னாரு. ஆமாம், பசியோட விளையாட போக மாட்டேன், கிரவுண்டு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே பஃபேக்கு போயிட்டு 2 சாண்ட்விச்சு, 2 காஃபி, கொஞ்சம் ஃப்ரூட்டு, பார்த்தோம்னா கொஞ்சம் பிஸ்கட்டும் சாப்பிட்டு பிஸ்கட் பி காயகா அப்படின்னாரு. ஸோ ஓப்பனாக ஃப்ராங்காக சொல்கிறாரு பாருங்க. எஸ், அதுதான் எனக்கு எனர்ஜி கொடுக்கும். ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் பாடி, என்னை பொறுத்தவரை இதுதான் என்னோட ரொட்டீனு அப்படின்னாரு. இன்னும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு, அது பார்ட் 2ல் சொல்கிறேன், தேவைப்பட்ட கேளுங்க, ஏன்னா இதுவே லாங்காக போயிடுச்சு. புரிய பார்த்து பேருக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.